நான் அந்த கழிவைத்தான் நடந்திருக்குதான் எங்களோட சின்ன இடத்திலே நான் அந்த வித்தியாசத்தை நான் அடைப்பட்டு கேட்க ஏசி எல்லாம் போட்டு அடைப்பட்டு கேட்க உண்மையிலே ஒரு சுவாத்தியம் சொல்வதல்ல நான் அந்த மலர் போல இல்லையே அல்லது அந்த மரத்தை போல இல்லையே என்று சொல்லுவதை ஒழிய குறைந்து கொண்டு போற மாதிரி இல்லை. சாதாரணமாக எங்களுடைய அன்றாட செயற்பாடுகள் இயற்கையை எவ்வளவு தூரம் பாதிக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் விளக்கி கூற முடியுமா? பொதுவாக சொல்ல போனால் எங்களுக்கு இந்த அறிவு இருக்கே இல்லை. இயற்கையை பற்றிய அறிவோ அல்லது நாங்கள் சூழலை பற்றிய அறிவோ பெருசா எங்களுக்கு இருக்கே இல்லை. படிப்படியாக இந்த சூழல் எப்படி கெடுபட்டு போகின்றது என்று பார்க்கிற பொழுதுதான் இந்த சூழல் எப்படி எங்களை பாதிக்கிறது என்று பார்க்கிறோம். உதாரணமாக இந்த கழிவு எல்லாத்தையும் கொண்டு கடல்ல போடுறோம். யாரும் அதை பற்றி கேட்கல வந்து அந்த காலத்துல அங்கதானே போடணும்ன்ற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அந்த கடல்ல தான் மீன்கள் இருக்கு. அந்த கழிவைத்தான் மீன் சாப்பிடுது. கடைசியா அந்த மீனை நான் சாப்பிடுவேன். நான் அந்த கழிவைத்தான் சாப்பிடுறேன். அப்போதான் இந்த கடல் சுத்தம் இல்லாமல் போறது முதல் முறையாக தோன்ற ஆரம்பிச்சது. சரி, நாங்கள் கழிவு பொறுக்க போறோம். இந்த எண்ணெயை பாருங்கள். இப்போ தச்செல்லாம் ஒரு நடந்திருக்கு தான், எங்களோட நாட்டில் நடந்திருக்கு. பெரிய ஒரு கண்டெய்னர்ல எண்ணெய் வருது. அதுல ஏதோ பிரச்சனை வந்து அந்த எண்ணெய் முழுதும் கடலோட கலக்கு. அந்த கடல் அசுத்தமா போயிடுது. அசுத்தம் மட்டுமில்லை, அந்த எண்ணெயினுடைய தாக்கம் எவ்வளவு தூரம் கடலை பாதிக்கும். இப்போ நீங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் பாருங்க, நாங்கள் மரங்களை வெட்டினால் எங்களுக்கு தெரியுது. இப்போ இது வெயில இருக்க நீங்க இந்த இடத்தையே பாருங்களா, அந்த பக்கத்துல சோறு இந்த பக்கத்துல இல்லை. ஏன் அந்த பக்கத்துல மரங்கள் இருக்கு, நிறைய மரங்கள் முன்னோர் நட்டபடினால அது நல்லா வளர்ந்து படர்ந்து இருக்கிறபடினால அதை வெளியால இருந்து படிக்கலாம். இந்த பக்கத்துல அப்படி வளர்க்காத காரணத்துல அது சூடுங்கியால கூட. இப்ப இந்த சின்ன இடத்திலேயே நாங்கள் அந்த வித்தியாசத்தை பார்க்கணும். ஆகவே சூழல் மற்றது ஆக்சிஜன், மரங்கள் இருந்து ஆக்சிஜன் இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக எங்களுக்கு சொல்லப்படுறோம். அது நாங்கள் மூச்செடுத்து மூச்சு வாங்கக்குள்ள அதான் எடுக்கும். இப்படி ஒரு அறையில நான் அடைப்பட்டு கேட்க ஏசி எல்லாம் போட்டு அடைப்பட்டு கேட்க உண்மையிலே ஒரு சுவாத்தியம் நல்லதல்ல. நான் வேறு வழி இல்லாம தான் இப்ப இதை செய்யறோமே ஒழிய, அதனால நான் டக்குன்னு வேலை முடிஞ்சோன்னா வழியால போய் அது அந்த கலரிலாக இருந்து இயற்கையோடு ஒன்றிக்கிற பொழுது, அந்த இயற்கையோடு ஒன்றிக்கிற பொழுது இயற்கையே எங்களுக்கு பேசும். இப்போ தாமஸ் மெர்டன் ஒரு கத்தோலிக்க ஞானி ஒரு அழகாக சொன்னார், ஒரு மரம் மரமாக நின்று கடவுளை மகிமைப்படுத்துகின்றது, ஒரு மலர் மலராக நின்று கடவுளை மகிமைப்படுத்துகின்றது. இந்த மலர் சொல்வதல்ல நான் அந்த மலர் போல இல்லையே அல்லது அந்த மரத்தை போல இல்லையே என்று சொல்வது கிடையாது. இதுதான் நான். ஆனா மனிதர்கள் மட்டும் இன்னொரு மனிதனாக இருந்து தான் கடவுளை மகிமைப்படுத்துவோம். இப்ப இயல்பாக வாழ நாங்கள் பழக இல்லை, ஒரு செயற்கையாக வாழத்தான் பழகி கொள்றோம். அப்ப விஞ்ஞான ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கிற பொழுது இந்த செயற்கைத்தன்மை கூடிக்கொண்டு போகின்றதை ஒழிய குறைந்து கொண்டு போகிற மாதிரி இல்லை. அதனால தொழில்நுட்பம் நல்லது, நான் கூடாதுன்னு சொல்லிடுறேன். தொழில்நுட்பம் இருக்கிற மட்டும் தான் நீங்க இப்படி இன்டர்வியூ கொண்டு வைக்கிறீங்க. அப்ப தொழில்நுட்பம் நல்லது, ஆனால் தொழில்நுட்பத்தை நாங்கள் எப்படி துஷ்பிரயோகம் செய்கிறோம் என்றதான் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. அப்ப இப்ப இன்றைக்கு நான் நினைக்கிறேன், எங்களுக்கு ஆரம்பத்திலே சரியாக எங்களை வண்ணெடுத்து சொல்ல இல்லை. நாங்கள் இந்த ஆரம்ப காலத்துல எங்களோட மக்கள், விசேஷமா சைவ மக்கள், வெஜிடேரியன்ஸ், மரக்கறி தான் சாப்பிட்டார். இறைச்சி வகைகள் எடுக்கிறது இல்லை, முட்டை கூட எடுக்க மாட்டார்கள். அதோட நன்மைத்தனத்தை இப்பதான் நாங்க புரிகிறோம். அது இயற்கையோடு வாழ்ந்தபடினால் நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றோம், எல்லாத்தையும் போடுறோம். எங்களோட உடலில் என்னதான் கலக்குதுன்றதை பற்றி கூட கவலைப்பட மாட்டோம். இப்போ இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பப்பா பழத்தை போய் பார்க்குறேன் நான் மார்க்கெட்ல. நல்ல பெரிய பப்பாவும் நல்ல அழகா இருக்கு, நிறத்துப்பே இருக்கு, நல்லா இருக்கு, தினம் வாங்கணும். வந்தால் அதை வெட்டி எல்லாமே இருக்கு, கடினம், சாப்பிடலாது. ஏன்? மருந்தடிச்ச காரணத்தினால. இப்போ இன்றைக்கு எங்களோட தோட்டங்கள்ல இப்போ எங்களோட அப்பா அம்மா ஒரு சர்ஜரியில போய் சாகவும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை. 94 84 வயசெல்லாம் வாழ்ந்தார்கள். ஏன்? இயற்கையோடு வாழ்ந்தவர்கள். தோட்டத்துல மரக்கறியை கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். மீன் அப்படி சொன்னா சந்தைக்கு மீன் வருகிறது, ஃப்ரெஷ்ஷா வருது, கடல்ல இருந்து சந்தைக்கு வருது, அதை குசினில கொண்டு வந்து கிச்சன்ல கொண்டு வந்து சேர் பண்ணாங்க. இப்ப இயற்கையோடு போனபடினால அவர்களுக்கு இந்த நோய்வாய் இல்லாமல் எல்லாம் குறைந்திருந்தது. அதற்கும் இயற்கையான மருந்தை அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு எல்லாமே டேப்லெட் தானே. ஏழு இவ்வளவு டேப்லெட் எடுக்கணும்னு எனக்கே தெரியாது. என் டாக்டர் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பாரு, இப்போ போட்டு கொடுத்து பார்ப்போம், இது வேறு சரி இன்னொன்று கொடுத்து பார்ப்போம்,
அந்த ஒவ்வொன்றையும் கொடுத்து கொடுத்து பார்க்க நான் எவ்வளவு பாதிக்கப்படுறேன் அவருக்கும் கவலை இல்லை, எனக்கும் கவலை இல்லை. அதான் அந்த இயற்கைக்கு எதிராக வாழ்றதுனால வரக்கூடிய பாரிய கெடுபிடின்னு சொல்றது, பாரிய விளைவுகள். அதனால்தான் நாங்கள் இயற்கை பற்றி இன்றைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். இயற்கை வேறு, நான் வேறு அல்ல, நாங்கள் ரெண்டும் ஒன்றுதான். ஃபாதர், உங்களுடைய கருத்துக்கள் ஒன்று விளங்குகிறது. எப்படி என்று சொன்னால், இந்த ஒப்பீட்டு பிரச்சனையினாலே நாங்கள் இயற்கைக்கு முரணாக நாங்கள் வாழ தொடங்குகிறோம். அதாவது மலருக்கு சிந்திக்க ஆற்றல் இல்லை என்றபடியாலே தானாக நின்று இயற்கையோடு ஒன்றித்திருக்கிறது. அந்த வகையில ஃபாதர், பிரபஞ்சத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையில தொடர்புகள் என்ன என்பது பற்றி கூற முடியுமா, அல்லது எப்படி தொடர்புகள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களால சொல்ல முடியுமா? ஆரம்ப காலத்துல நாங்கள் ஆன்மீகமே பேச இல்லை, நாங்கள் மதம் தான் பேசினோம். அந்த மதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம் கூட எங்களுக்கு தெரியல. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போறோம்னா மதம் தான். என்ன மதம்? ஆராதனைகள், வழிபாடுகள், சிவங்கள் எல்லாம் பழசுகளை திருப்பி திருப்பி அரைச்சமா, அவங்களோட அரசியல்வாதி அரைச்சமா திருப்பி திருப்பி அரைக்கிறாங்க. தமிழீழம் தமிழ் தாயம் ஒன்றுமே இல்லை, சும்மா அரைச்சு கொண்டு இருக்கிறாங்க. மதமும் அப்படித்தான் அரைக்குது, திருப்பி திருப்பி ஒரே அரைச்ச மாவை அரைச்சு கொண்டே இருக்கிறார்களுடைய ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை, செயல்படவும் இல்லை. அப்போ ஆன்மீகம் என்றா என்னன்றது ஒரு கேள்வி முதல். ஏதோ கலருக்கு இந்த ஆன்மீகம் சும்மா சொல்றாங்க எல்லாரும் ஆன்மீகம் என்று. நான் ஆன்மீகம் என்றா என்ன? என்னுடைய மனதில் ஒரு தாகம் ஒன்று உண்டு, எல்லாருடைய மனதிலும். அது புள்ளியானா இருந்தா என்ன, ராஜபக்ஷவா இருந்தா என்ன, எங்களுடைய ஆயரா இருந்தா என்ன, அல்லது ஒரு சாண பிச்சைக்காரனா இருந்தா என்ன, பிச்சைக்காரியா இருந்தா என்ன, எங்களுடைய மனதில் ஒரு தாகம் ஒன்று உண்டு. அது என்ன தாகம் என்று அடையாளம் காண வேண்டியதுதான் முதல் படி ஆன்மீகம். அது என்ன அந்த தாகம் என்று அடையாளம் காணாத பொழுது அது பதவிக்காக அல்லது பேருக்காக புகழுக்காக மாறி போகும். ஆனால் அடையாளம் என்னென்றால் என்னத்தையோ தேடுகின்றது. அதனாலதான் என்னோட புத்தகத்துடைய சப்டைட்டிலாக உபதலைப்பாக ஒரு ஆன்மீக தேடல், சர்ச். இந்த தாகம் என்ன? இந்த தாகம் முழுமையை நோக்கின ஒரு தாகம். முழுமை என்று ஒன்று உண்டு. இன்றைய விஞ்ஞானிகள் ஆன்மீகம் என்று சொல்ல மாட்டார், ஸ்பிரிச்சுவல் என்ற வேர்டை அவர் யூஸ் பண்ண மாட்டார். ஆனால் அவருடைய உரைகள் ஆன்மீகம் தான். உதாரணமாக, இந்த பிரபஞ்சத்திலே ஒரு முழுமை உண்டு, ஹோல்னஸ். அதே முழுமை என்னுள் உண்டு. அந்த முழுமையை நோக்கி வாழத்தான் இந்த தாகம். அதுதான் ஆன்மீகம். மதம் உதவி செய்யலாம், மதம் தடையாகவும் இருக்கலாம். மதம் கூடாதுன்னு நான் சொல்லல, உதவியும் செய்யலாம், தடையாகவும் இருக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா, அதிகமான மதங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் தடைகளாகத்தான் இருக்கக்கூடிய ஆதரவாக இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றேன். நான் பார்க்க இந்த பார்வை தப்பா இருக்கலாம், ஆனால் நீங்களே பாருங்கள். ஆன்மீகத்தில் வளர்ந்தால் சிங்கள தமிழன் ஒன்று வராது, ஆன்மீகத்தில் வளர்ந்தால் இந்தியன் தமிழன் ஒன்று வராது, ஆன்மீகம் ஒன்று இருந்தால் அமெரிக்கன் பிரிட்டிஷ் என்று வராது. என்ற இதெல்லாம் பிரிவினைகள். ஆன்மீகம் என்று சொன்னால் ஓர்மையை நோக்கி போவது, முழுமையை நோக்கி போவது. இது எல்லா மதங்கள்லையும் இருக்கு. சைவத்திலே, சைவம் என்று சொல்றதை விட திருமூலர் என்று சொல்றது பெற்ற நினைக்கிறேன். முழுமையின் நின்று முழுமை பிறந்தது, முழுமையின் நின்று முழுமை பிறந்தபின் முழுமை முழுமையாக இருந்தது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட செய்யும். இன்றைக்கு விஞ்ஞானம் அதை சொல்லு. அதுதான் ஆன்மீகம், முழுமையை நோக்கி நகர்வது. அதுக்கு எல்லாம் ஒன்றாத்தான் வரணும். முழுமை என்று சொன்னால் இயற்கை, சூழல் எல்லாம் ஒன்றாத்தான் வரணும். முழுமை ஒன்று, ஹோல்னஸ் இஸ் ஒன், முழுமை ஒன்று. அப்ப நாங்கள் சைவம் என்று, கிறிஸ்தவம் என்று, இஸ்லாம் என்று பிரிந்து போறது முழுமையை நோக்கி போகும் பாதை அல்ல. அதனால்தான் மதம் தடையாக இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க பௌத்தரை வாசிச்சு பாருங்க, புத்தரை வாசிச்சு பாருங்க, அல்லது எங்களுடைய தேவாரங்களை வாசிச்சு பாருங்க, எல்லாத்திலையும் இருக்குது. ஆனால் அதை பின்பற்றுறவர்கள் எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சு. நாங்களும் அதான் செய்வோம். அருட்தந்தை அவர்களே, நிறைவான பதில், எல்லோருக்கும் இலகுவாக விளங்கக்கூடிய பதில். அதாவது நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட்டு இப்பொழுது நாங்கள் யோசிக்கிறோம்,
கொஞ்சம் நூற்றாண்டுகளுக்கு பின்னுக்கு போய் பார்ப்போம். எங்களுடைய உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், எங்களுடைய செயற்பாடுகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே நாங்கள் நவீனம் நவீனம் என்ற ஒரு மாயை என்றும் சொல்லலாம். அதை நோக்கி நாங்கள் போய் எங்களையே நாங்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்று எல்லோருடைய, அதாவது பலருடைய கருத்தாக இருக்கிறது. தற்கொலை செய்து கொண்டு எங்களை அறியாமலே நாங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடமிருந்து பல விடயங்களை இன்னும் நாங்கள் எடுக்க வேண்டி இருப்பதால எங்களுடைய அடுத்த வீடியோவில் இன்னும் பல விடயங்களை நீங்கள் எதிர்பாருங்கள்.